வெல்கம் டு வணக்கம் எங்காச்சி சமையல். இன்றைக்கி நாம் சுவையான சேமியா பால் பாயசம் செய்ய போகிறோம். சேமியா பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். சேமியா 100 கிராம், சர்க்கரை 5 டேபிள் ஸ்பூன், பால் 300 ml, முந்திரி திராட்சை, ஏலக்காய் இருந்தால் 2, இல்லைன்னா ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கலாம். ரவை 1.5 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன். 300 ml பாலை ஃபஸ்ட்டு சுட வச்சு எடுத்துக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தால் திரும்ப சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பால் காயறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். 3 நிமிஷம் டைமை நோட் பண்ணி கரெக்டாக நம்ம பாலை இறக்கிடலாம். பால் காய்ச்சி பாலை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தண்ணி எடுத்துருக்கோம். இப்போது 2 கிளாஸ் தண்ணிங்கிறதுனால 600 ml கணக்காகும். பாலை விட்டு டபுளாக எடுத்துருக்கோம். தண்ணி நல்லா சூடாகட்டும். ஒரு 3-4 நிமிஷம் தண்ணி சூடானால் போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இப்போ இதில் சேர்க்குறோம். தண்ணியில் சேமியாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மேக்ஸிமம் 5 நிமிஷத்தில் சேமியா சுடு தண்ணியில் நல்லா பாயில் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும். பாயசத்துக்கு எப்போவுமே வறுத்த சேமியா யூஸ் பண்ணுங்கள். அப்படி வறுத்த சேமியா கிடைக்கலன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கடாயில் சிம்மில் வச்சு லைட்டாக சேமியாவை வறுத்து எடுத்துருங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்குங்க. சுடு தண்ணியில் சேமியா நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பாலில் 150 ml இப்போ சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 3 மினிட்ஸில் பாலும் சேமியாவும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். சர்க்கரை இப்போ 5 டேபிள் ஸ்பூன் போட்டுப்போம். போடணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம மீதி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துப்போம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பேக்கெட் பால்னால் திக்காக தெரியும். இது பசும்பால் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். ரவை ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். ரவை பாயில் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளறிட்டுட்டே இருப்போம். சேமியா பாலுடையும் சர்க்கரையோடையும் சேர்ந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. கூடவே நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால பாயசம் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் அதே டைம் நல்லா திக் கண்டென்ட்லேயும் இருக்கும். ஏலக்காய் பவுடர் ஒரு சிட்டிகை போடுறோம். ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு. ஏலக்காய் போடுறதா இருந்தால் ஒரு 2 ஏலக்காய் தட்டி சர்க்கரை வச்சு நம்ம பால்லாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே கூட ஆட் பண்ணிக்கலாம். இது பவுடர் தாங்கிறதுனால இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் ஒரு 2 செகண்ட்ஸ். பால், சேமியா, சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா பாயில் ஆகி அந்த ஒயிட் கலர் ஓரத்தில் நல்லா பபிள்ஸாக தெரியுது பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் சேர்த்ததும் பாயசத்தோட ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. நாலு கிளாஸ் பாயசத்துக்கு நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவு கரெக்டாக இருக்கும். வணக்கம் எங்காச்சி சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பேனில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துருக்கோம். முந்திரி திராட்சை சேர்த்து வதக்கி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தை சேர்த்தாச்சு. 2 மினிட்ஸ் கிளறி விட்டுருங்க. சுவையான சேமியா பால் பாயசம் 4 கிளாஸ் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். வணக்கம் எங்காச்சி சமையலில் அடுத்தது வேற ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். தேங்க்யூ.